வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜனவரி மாத வெயில் நைலான் துணியின் நிழல் போல் மிக மெலிதாக படிந்திருந்தது. 10 மணி ஆகியும் கூட காற்றில் சன்னமாக பனிப்பதம் கலந்திருந்தது. அடையாறில் இருந்து கொட்டிவாக்கத்தில் இருக்கும் காதம்பரியின் வீட்டுக்கு நடந்தே போய்விடுவது என்று தீர்மானித்தான் காளிதாஸ். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலை தாண்டிய போது வெண்மணல் பூமியும் ஒரே வீச்சாக விரிந்திருந்த விண்வெளியும் நீர்நிலை எல்லையாக பளபளத்த சமுத்திரமும் வெவ்வேறாக தெரியாமல் எங்கோ ஓர் இழையில் ஒன்று கலந்து உயிர் கலவையாக தோன்றியதில் பரவசமுற்று நின்றுவிட்ட காளிதாசை ஒட்டி அவனுக்கு மிகவும் பரிச்சயமான கருப்பு வண்ண ஃபியட் கார் ஓசையுடன் வந்து நின்றது. டிரைவிங் சீட்டில் இருந்து இடதுபுறமாக சரிந்து அவனை எட்டி பார்த்த காதம்பரி, குட் மார்னிங் என்றாள். குட் மார்னிங். எங்க இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமா காலையிலேயே வெளியே போயிட்டு வரீங்க? காளிதாஸ் காதம்பரியை கேட்டான். உங்களை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் போனேன். ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு தான் கிளம்பி போனதா உங்க அம்மா சொன்னாங்க. அதான் நேரா ரொம்ப வேகமா வரேன் என்று சொல்லியபடி காதம்பரி காரின் கதவை திறந்து விட்டாள். நன்றி சொல்லியவாறு காளிதாஸ் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள கார் மிக நிதானமாக ஊர்ந்தது. காதம்பரி, எங்க வீட்டுக்கு நீங்க முதல் தடவையா போயிருக்கீங்க. ஆனா இப்படி நீங்க வரப்போறதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நான் வீட்டிலேயே இருந்திருப்பேனே. காளிதாஸ் உண்மையான ஆதங்கத்துடன் கேட்டான். சாரி மிஸ்டர் காளிதாஸ், என்னமோ திடீர்னு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால் என்ன, அடுத்த தடவை சொல்லிட்டே வரேன். காதம்பரி விலாஸ் என்று பெயரிடப்பட்ட சிறிய அழகான வீட்டின் முன்னால் கார் நின்றது. காம்பவுண்ட் சுவரெல்லாம் செம்பருத்தி பூக்கள் தெரிந்த அந்த வீட்டுக்குள் காதம்பரியும் காளிதாசும் இறங்கி நுழைந்தார்கள். அவர்கள் வரும் சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து காதம்பரியின் அத்தை பத்மாவதி விரைந்து வந்தாள். அத்தை, காளிதாஸ் வந்திருக்காங்க. வாங்க. எங்க 2 பேருக்கும் நல்ல காஃபி தாங்களேன் அத்தை. உட்காருங்க காளிதாஸ், நின்றுகிட்டே இருக்கீங்க. 2 பேருமே உட்காருங்க. ஒரே நிமிஷத்துல காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். பத்மாவதி வேகமாக உள்ளே போக காளிதாசும் காதம்பரியும் ஆளுக்கு ஒரு சோஃபாவில் எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டார்கள். ஸோ இன்னைக்கு காலங்காத்தாலேயே எங்க வீட்டுக்கு, அதுவும் நான் இல்லாத நேரமா பார்த்து போயிட்டு வந்துட்டீங்க. எங்க அம்மா எப்படி இருக்காங்க? நைஸ். நீங்க தான் காதம்பரின்னு தெரிஞ்சதுமே அம்மா அசந்து போயிருப்பாங்களே. ஐயோ, அது ஏன் கேட்குறீங்க? ஒரே பரபரப்பு அவங்களுக்கு. நாற்காலி எடுத்து போட்டாங்க, காஃபி வேணுமான்னு கேட்டாங்க, பால் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. காலும் ஓடலை கையும் ஓடலை, பாவம் அவங்களுக்கு. என்னை பற்றி அம்மா கிட்ட ரொம்ப தான் சொல்லி வச்சிருக்கீங்க போல இருக்கு. உள்ளது தானே சொல்லி வச்சிருக்கேன். அதுக்காக இப்படியா? அந்த அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷியா? நீங்க பெரிய மனுஷியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ற ஒரே தகுதி போதுமே எங்க அம்மாவுக்கு. அதுவும் சரிதான். காதம்பரியின் முகம் உவகையால் சிவந்தது. காஃபியுடன் வந்தாள் பத்மாவதி. காதம்பரியும் காளிதாசும் மௌனமாக காஃபி அருந்தினார்கள். பத்மாவதி கேட்டாள், ஏமா காதம்பரி, விஷயத்தை காளிதாஸ் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல அத்தை. நான் இவரை தேடி இவர் வீட்டுக்கு போனேன். இவர் என்னடான்னா நம்ம வீட்டுக்கு பாத யாத்திரை வந்துட்டு இருக்கார். ஓ, அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாத்தான் என்னை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. காளிதாஸ் ஆர்வத்துடன் கேட்டான். காதம்பரி பதில் சொல்லாமல் இருந்தாள். பத்மாவதி தான் சிரித்து கொண்டே சொன்னாள், காளிதாஸ், காதம்பரியோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறார். சட்டென காதம்பரி காளிதாஸை பார்க்க காளிதாஸ் காதம்பரியை பார்த்தான். அவள் கண்களில் தாழ் உணர்ச்சி வந்திருக்க காளிதாசன் கண்களில் ஆச்சரியமும் நம்பிக்கையின்மையும் ஏற்பட்டிருந்தன. நிஜமாவா காதம்பரி? வியப்புடன் கேட்டான். அவள் வெட்கமடைந்து விரல் நகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை பத்மாவதி சிரித்தபடி தலையில் அடித்து கொண்டே சமையல் அறைக்கு போனாள். சில நிமிஷங்களுக்கு யாரும் பேசாமல் அங்கு அமைதி நிலவியது. அப்பாவே சொன்னாரா காதம்பரி? காளிதாஸ் நம்பிக்கை வராமல் கேட்டான். ஆமா. என்ன திடீர்னு இப்படி? தெரியலையே. உங்ககிட்டயே
சொன்னாரா? முதல்ல அத்தைகிட்ட தான் சொன்னாங்க. 4 நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு. சில நிமிஷங்கள் கழித்து காதம்பரி கேட்டாள். உங்ககிட்ட என்னைக்காவது அப்பா இத பத்தி பேசியிருக்காங்களா மிஸ்டர் காளிதாஸ்? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? தன்ன மாதிரியே மனைவியை இழந்து தனியா வாழற உங்க மேல அப்பாவுக்கு ஒரு அபிமானம் உண்டு. உங்களையும் தன்னுடன் ஒப்பிட்டு பார்த்தே இந்த அபிமானம். அதனால உங்ககிட்ட இத பத்தி ஏதாவது பேசி இருப்பாங்களோன்னு சந்தேகம் எனக்கு. புரியுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி இறந்து போன பிறகு நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைங்கிறத பத்தி அடிக்கடி சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுவார். போன மாசம் கூட ஒரு நாள் என் வயசை கேட்டார். 38ன்னு சொன்னேன். எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன அவர் சும்மா அந்த கேள்வியை கேட்டது பிடிக்கலதான். ஆனா என்ன செய்ய முடியும்? நீங்களும் அப்பாவும் அன்னைக்கு பேசிட்டு இருந்தத நானும் கொஞ்சம் கொஞ்சம் என் ரூம்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் 38 வயசுல மனைவி இல்லாம ஒருத்தனால இருக்க முடியாதா? 50 வயசுல அவங்களால இருக்க முடியலைங்கிறத சொல்லிக்கிறதுக்காக அப்பா உங்கள அப்படி கேட்டாங்களோ என்னவோ? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கூட வாழறதுங்கிற விஷயத்துல என்னோட வாழ்க்கை நிறைவடைஞ்சிடுச்சு. அப்படி ஒரு முழுமை வராதவங்களுக்கு வேணும்னா இன்னொரு மனைவி தேவையா இருக்கலாம். அது அவங்கவங்க மன வாழ்க்கையை பொறுத்த விஷயம். வயசையும் உடற்தேவையையும் முக்கியமா வச்சு அவர் பேசினாரே, அதுதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. சாரி. அப்பா உங்கள அப்படி கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காதம்பரி மன்னிப்பு கேட்டதும் காளிதாஸ் மனம் கனிந்து போனான். என்ன காதம்பரி, இதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க? உங்க அப்பாவுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பண்ணிக்க வேண்டியது தானே? இதில் இன்னொருத்தரோட அபிப்பிராயம் என்னத்துக்கு அவருக்கு? காதம்பரி இதற்கு வருத்தத்துடன் பதில் சொன்னாள். ஆனா அப்பா என்னோட சம்மதத்தை கேட்குறாங்க. நான் சம்மதிக்கலைன்னா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். காளிதாஸ் இதற்கு சிரித்து கொண்டே சொன்னான். என்னங்க பண்றது? உங்க அக்கா கல்யாணமாகி ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இப்ப அவர் கூட இருக்கிறது நீங்க மட்டும்தான். அதனால உங்க சம்மதத்தை கேட்கிறார். காதம்பரியின் தந்தை ராஜரத்னம் அவருடைய மனைவி இறந்து போய் 6 வருடங்கள் கழித்து மறுமணம் புரிந்து கொள்ள விரும்புகிறார் என்ற செய்தி இன்னமும் அவனுக்கு வினோதமாக இருந்தது. காதம்பரியையே பார்த்தான். அவள் ஆழ்ந்த சிந்தனையில் விரல் நகங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். சரி, அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? காதம்பரி மௌனமாக இருந்தாள். காதம்பரி, என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, உள்ளும் புறமும் ஒண்ணா இருந்துடுறது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுனா ஒரே வழி, இல்லைன்னா பிரச்சனை தான். சாரி மிஸ்டர் காளிதாஸ், அதுக்காக எனக்கு சம்மதம் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்கள நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாது. அவரோட சந்தோஷத்துக்கு குறுக்க நான் நின்னுட்டதா என்னோட குற்ற உணர்வே என்னை வாட்டி எடுத்துடும். ஆனா இதனால எனக்கும் என் அப்பாவுக்கும் இடையே இருக்கிற அருமையான உறவு கெட்டுடும். எதை தாங்கினாலும் என்னால் அதை மட்டும் தாங்கிக்கவே முடியாது காளிதாஸ். உங்களுக்கே தெரியும், எனக்கு உலகமே எங்க அப்பா தான். சட்டென்று காதம்பரியின் கண்கள் கலங்கின. நீர்த்துளிகள் அவளின் கன்னங்களில் உதிர்ந்தன. காளிதாஸ் இரக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டான். இருவரும் சிறிது நேரத்துக்கு அவரவர் எண்ணங்களில் ஆழ்ந்து போயிருந்தார்கள். சாரி என்றபடியே காதம்பரி கண்ணீரை துடைத்தபடி காளிதாஸை பார்த்து புன்னகை செய்தாள். புதுசா நீங்க நாவல் ஒன்றும் எழுதலையா? வலிந்து பேச்சை மாற்றுவது போல கேட்டாள். ஒன்றும் எழுதல. எழுதுறதாவும் இல்ல. என்னத்தை எழுதுறது? ஏன் எழுதுறதுக்கு விஷயமா இல்ல? காதம்பரி, எனக்கு ஒரு நாவல் எழுதுறதுங்கிறது கடல்ல மூழ்கி முத்தெடுப்பது மாதிரி. எல்லா கடல்லையும் முத்து கிடைச்சிடாது. அதே மாதிரி எல்லா காலத்திலையும் முத்து கிடைச்சிடாது. அதற்கென்று ஒரு கடலும் அதற்கென ஒரு காலமும் உண்டு. ஓகே, புரியுது. அப்போ ரொம்ப சீக்கிரத்துல உங்க வீட்ல ஒரு கல்யாண சாப்பாடு இருக்கு. காளிதாஸ் சிரித்து கொண்டே கேட்டான். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு? இல்ல காதம்பரி, நீங்களும் ஒரு தடவை தலையில அடிச்சுக்கிட்டாவது சிரிச்சிடுங்க. பிரச்சனை தீர்ந்துடும். காதம்பரியின் முகத்தில் ஆழமாக வருத்த ரேகைகள் படர்ந்தன. இல்ல மிஸ்டர் காளிதாஸ், அவ்வளவு சுலபமா என்னால சிரிச்சுக்கிட்டு போற விஷயம் இல்லை இது. உள்ளுக்குள்ள என் மனசு ரொம்பவும் குழம்புது. இந்த விஷயத்த அப்பா என்கிட்ட சொன்னதுல இருந்து எனக்கு சரியா தூக்கம் கிடையாது. ஏன் எங்க அப்பாவுக்கு திடீர்னு இந்த ஆசை வந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு தெரியும், அப்பானா எனக்கு எவ்வளவு உயிர்னு. எனக்கு எல்லாமே அவங்க தான். அம்மா கிட்ட கூட எனக்கு இவ்வளவு ஈடுபாடு இருந்தது கிடையாது.
எங்க அக்காவுக்கு கல்யாணமாகி அவ ஸ்டேட்ஸ் போனப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமே அப்பா கூட இருக்க போறது நான் மட்டும்தான்னு. சொல்ல முடியாத சந்தோஷம் எனக்கு. நீங்களே சொல்லுங்க. எங்க அக்கா இந்த வீட்ட விட்டு போனப்பவே அத்தன சந்தோஷப்பட்ட நான் எப்படி இன்னொரு புது மனுஷியை, அதுவும் என்னோட அப்பாவோட மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வர அனுமதிக்க முடியும்? சத்தியமா என்னால முடியாது. அவ்வளவு சென்சிட்டிவ் நான். அத்தன காம்ப்ளெக்ஸ் பெண் நான். அதற்கு மேல் பேச முடியாமல் காதம்பரி வெடித்து அழுது எழுந்து வேகமாக தனது அறைக்குள் ஓடி கதவை பூட்டிக் கொண்டாள். உச்சந்தலையில் கைகளை கோர்த்தபடி காளிதாஸ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அழுகை சத்தம் கேட்டு பத்மாவதி சமையல் அறையில் இருந்து வேகமாக வந்தவள் பூட்டியிருந்த காதம்பரியின் அறைக்கதவை தட்டப் போனாள். காளிதாஸ் ஜாடை காட்டி தட்ட வேண்டாம் என்றான். நீங்களாவது அவளோட அப்பா கிட்ட சொல்லிடுங்களேன். அவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல காதம்பரிக்கு இஷ்டம் இல்லைன்னு காளிதாசிடம் சொன்னாள் பத்மாவதி. இல்லைங்க, அவ்வளவு சுலபமா அவர்கிட்ட நான் போய் சொல்லிடுற விஷயம் இல்லை. இதை சொல்லணும்னா காதம்பரியே தான் சொல்லணும். இத வேற யாரும் இதை சொல்லிட முடியாது. சொன்னா போச்சு, அவரோட தன்மானம் பயங்கரமா ஹர்ட் ஆயிடும். அப்ப இவகிட்டையாவது சொல்லுங்க. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் பேசாம நீயும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுங்க. நீங்க எடுத்து சொன்னா கேப்பா. காளிதாஸ் ஆற்றாமையுடன் சிரித்து கொண்டான். பத்மாவதி தனக்குள் இன்னும் ஏதேதோ புலம்பியபடி உள்ளே சென்றாள். காளிதாஸ் எழுந்து தோட்டத்துக்கு வந்தான். காதம்பரி விலாஸ் என்ற அந்த வீட்டை நின்ற இடத்தில் இருந்தே கவனித்து பார்த்தான். இந்த வீடு காதம்பரியின் பிரத்யேக வீடு. அடையாறில் இருந்த பழைய பங்களாவை விற்றுவிட்டு ராஜரத்னம் தன் மகளுக்காக உருவாகி தந்திருக்கும் உலகம் இந்த வீடு. உலகத்தின் வண்ணங்கள் காதம்பரி தேர்ந்தெடுத்தவை. இந்த உலகத்தின் நவீன பொருட்கள் அவள் சேகரித்தவை. அதன் உள் அலங்காரங்கள் அவள் திட்டமிட்டவை. தரை விரிப்புகள் அவள் கவனித்து வாங்கியவை. இந்த வீடே அவளுடையது. இங்கிருந்து காணும் கடலும் வானும் கூட காதம்பரியினுடையவை. இத்தனை ஆழமான அடிப்படைகளில் இந்த வீட்டோடு இவ்வீட்டின் தலைவராகிய தன் அப்பாவோடு ஒன்றி போயிருக்கும் காதம்பரி இத்தனையையும் பகிர்ந்து கொள்ள அல்லது கவர்ந்து கொள்ள அப்பாவின் இரண்டாவது மனைவி என்ற உறவில் புதியதாக ஒருத்தி இந்த வீட்டுக்குள் வாழ வரப்போவதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதவளாக அஞ்சுவது காளிதாசுக்கு ஆச்சரியம் இல்லைதான். ஆனாலும் காதம்பரியின் இந்த சுபாவம் அவனுக்கு அதீதமாகவே தெரிந்தது. திருமணமே செய்து கொள்ளாமல் அப்பாவுடன் இந்த வீட்டிலேயே வாழ்வது என்ற அவளது தீர்மானம் சிக்கலான படிமங்களை உள்ளடக்கி கொண்டிருப்பதாக காளிதாசுக்கு தோன்றியது. ஒரு பெருமூச்சுடன் ஜன்னல் பக்கம் திரும்பிய காளிதாஸ் ஒரு புஷ்பத்தால் தாக்கப்பட்ட இனிமை உணர்வை அடைந்தான். தண்ணீரின் கரை கடுகளவும் தெரியாமல் காதம்பரியின் மஞ்சள் முகம் ஜன்னலில் தெரிந்தது. ஓர் அர்த்தமுள்ள சிரிப்பை மலர்த்திய காதம்பரி தன் ஆள்காட்டி விரலால் எதிர் வானத்தை காட்டினாள். காளிதாஸ் அவள் காட்டிய திசையில் பார்த்தான். மிக நீண்ட வரிசையில் வெண்ணிற கொக்குகள் ஒரு அழகிய அணிவகுப்பு என அழகாக பறந்து வந்து கொண்டிருந்தன. 10 நாள் முன்னாடி சொன்னனே ஒரு விஷயம், அந்த விஷயம் இன்னைக்கு பேசி முடிவெடுக்கலாம்னு பார்க்கறேன். பேச்சோடு பேச்சாக காதம்பரியை பார்த்து கேட்டார் ராஜரத்னம். காதம்பரி எச்சிலை விழுங்கியபடி கேட்டாள். எந்த விஷயம்பா? என்னோட கல்யாண விஷயம்தான். அது விஷயமா நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா? இதுல நான் யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? இதை சொன்ன போதே காதம்பரிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. வாழ்க்கையில் பெரிய பொய்யை முதன்முறையாக மனம் அறிய சொல்கிறாள். உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக நடிக்கிறாள். இந்த பொய்யின் நடிப்பின் அவமானம் தாங்காமல் அவள் தலை குனிந்தும் விட்டாள். அப்படி இல்லைம்மா, ஏன் உன்னை நான் திருப்பி திருப்பி கேட்குறேன்னா, இது வரைக்கும் உன்னோட சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செஞ்சது கிடையாது. இந்த விஷயத்திலையும் உன்னோட சம்மதம் எனக்கு தேவை. ஏன் சந்தோஷத்துக்காக உனக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்திடக்கூடாது. அது முக்கியம். காதம்பரி சிறிதும் மனம் ஒவ்வாமல் மெல்லிய குரலில் சொன்னாள். எனக்கு இஷ்டமில்லைனா சொல்லிட மாட்டேனாப்பா? அப்போ உனக்கும் பரிபூர்ண சம்மதம் தானே? சம்மதம்தான்ப்பா. அப்போது டெலிஃபோன் ஒலித்தது. காதம்பரி எழுந்து போய் ரிசீவரை எடுத்தாள். மறுமுனையில் அவளின் வகுப்பு தோழி சாவித்ரி.
காதம்பரி சிறு மகிழ்ச்சியுடன் தோழியை விசாரித்தாள். ஏய், எங்க 2 நாள் நீ காலேஜுக்கே வரல? சட்டென்று பதில் வராமல் எதிர்முனையில் நிசப்தம். ஏய், நான் கேட்கறது காதுல விழுதா இல்லையா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லு. சாவித்திரியின் குரல் சிறிது தழும்பினாற் போல் இருந்தது. சாவித்திரி, ஏன் உன்னோட குரல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? சிறிது நேரத்திற்கு பின் பதில் வந்தது. மனசு சரியில்லை. இப்போது காதம்பரிக்கு நிச்சயமாக தெரிந்தது. சாவித்திரியின் குரலில் லேசாக அழுகை கலந்திருந்தது. அதனால் தயக்கத்துடன் கேட்டாள். சாவித்திரி, ஏன் அழறையா? அழாம வேற என்ன பண்றது? இனிமே நான் காலேஜுக்கு வரமாட்டேன். ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. எங்க அப்பா பண்ற அழிச்சாண்டித்த என்னால தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப அக்கிரமமா பேசுறார். உங்க அப்பா அக்கிரமமா பேசுறதெல்லாம் புதுசு இல்லையே. அதுக்காக ஒரு எல்லை வேணாமா? வெறுத்து போயிடுச்சு எனக்கு. பெத்த மனுஷனே இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட நாக்குல நரம்பில்லாம. தயவு செஞ்சு விவரமா சொல்ல. போன வாரம் நம்ம கிளாஸ்மேட் ஹரி, அவனுக்கு பர்த்டேன்னு நம்ம எல்லாம் மெரினா ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனா இல்லையா? ஆமா. அதை எங்க அப்பா பார்த்துருக்கார். அப்பா, என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டார் தெரியுமா? காஃபி ஹோட்டலுக்கு கூப்பிட்டா போற போற நாய் நாளைக்கு லாட்ஜுக்கு கூப்பிட்டாலும் போகுமேன்னு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம பேசுறார். என்னால தாங்கவே முடியல. காதம்பரி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். அன்னைக்கு ஒரு நாள் ஜன்னல் வழியா தெருவை பார்த்துட்டு நிக்கிறேன். சத்தமே இல்லாம என் பின்னாடி வந்து நின்னு என் பார்வை எந்த பக்கம் போறது, எவனை பார்க்கறதுன்னு என்னை வாட்ச் பண்றார் காதம்பரி. நினைச்சா செத்துடலாம் போல இருக்கு. சரி, அதுக்காக காலேஜுக்கு வராம வீட்லயே இருந்து என்ன பண்ணுவ? இன்னும் தான் தொல்லை அதிகமா இருக்கும். இல்ல காதம்பரி, என்னால பொறுத்துக்க முடியாத அளவுக்கு போயிடுத்து. நான் தான் வீட்டு விஷயத்த அதிகமா வெளியில சொல்ல வேண்டாம்னு மனசுலயே போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். காலேஜில் நான் சேர்ந்தப்போ எத்தனை நாள் மறைஞ்சு நின்று என்னை வாட்ச் பண்ணியிருக்கா தெரியுமா? நல்ல புடவை கட்டிண்டா சந்தேகம், மாடியில போய் நின்னா சந்தேகம். எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? நித்திக்கும் இம்சப்பட்டுண்டு. என்னால இனிமே காலேஜுக்கு வந்து போயின்னு இருக்க முடியாது. இதை உனக்கு மட்டுமாவது ஃபோன் பண்ணி சொல்லிடணுங்கிறதுக்காகவே அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு வந்த. எக்ஸாம்ஸ் அதை எழுதிடுவேன். அக்கா வீட்டில் 2 நாள் தான் இருப்பியா? இல்லை இல்லை, சாயங்காலமே போயிடுவேன். இல்லைனா அதுக்கு வேற சந்தேகப்படுவார். அப்போ உன்னை எப்பத்தான் பார்க்கறது? காதம்பரி வருத்தத்துடன் கேட்டாள். இப்போ சொல்லிக்க முடியாது எதையும். ஆனால் எப்படியும் உனக்கு வாரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணுறேன். அப்போ ஒரு விஷயம், உன்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் காளிதாஸ் சமீபத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? என்ன விஷயம்? நான் அவரை ஒரு தடவை சந்திக்கணுமே. சொல்கிறேன் அவர்கிட்ட. என்னைக்காவது நான் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றேன். அப்போ அவரும் அங்கே வந்தால் தேவலை. ஓ எஸ், அதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். உங்கள் அப்பா எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். அவரை ரொம்ப கேட்டதா சொல். அப்போ வச்சுடட்டுமா? சரி. காதம்பரி பெருமூச்சுடன் ரிசீவரை வைத்தாள். வெளியில் கிளம்புவதற்காக காத்திருந்த ராஜரத்னம் கேட்டார். சாவித்திரியா? ஆமாப்பா. அப்போ உனக்கு என் கல்யாணத்தில் எதுவும் ஆட்சேபனை கிடையாதேம்மா? இல்லைப்பா. தேங்க்யூ வெரி மச். அப்போ நான் கிளம்பட்டுமா? லைன்ஸ் கிளப் வேலை கொஞ்சம் இருக்கு, அத்தைகிட்ட சொல்லிடு. சரிப்பா. ராஜரத்னம் காரை நோக்கி நடந்தார். காதம்பரி தனக்கே விருப்பமான தனிமையில் விடப்பட்ட நிம்மதியில் சோஃபாவில் சாய்ந்தாள். எப்போதும் போல் வீடு அமைதி கொண்டிருந்தது. சன்னமான கடலோசை மெலிதான பின்னணி இசை சேர்க்கையாக ஒலித்து கொண்டிருந்தது. வீட்டின் ஹாலை காதம்பரி ஒரு இருமாப்புடன் பார்த்தாள். தெளிவான நிலா வெளிச்சம் போன்ற இந்த அமைதியைத்தான் ராஜரத்னத்தின் மறுமணம் சலனப்படுத்தப் போகிறது. அவரிடமிருந்து காதம்பரியை சற்று நகர்த்தப் போகிறது. 50 வயதில் அவர் மறுமணம் புரிய முனைந்து விட்டதையும் 38 வயதிலும் இறந்துவிட்ட மனைவியின் நினைவிலேயே வாழும் காளிதாசையும் ஒப்பிட்டு பார்த்தாள். காளிதாஸ் என்ற அருமையான எழுத்தாளன் நல்ல நண்பனாக கிடைத்திருப்பது அவளுக்கு பெருமையாகவே இருந்தது. அவனுடன் தனக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பை மனம் உகந்து காதம்பரி நினைத்து பார்த்தாள். அடையாறில் உள்ள காதம்பரி எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற பெயரில் பற்பல மின் சாதனங்களை விநியோகம் செய்கிற ராஜரத்னத்தின் நிறுவனத்தில் அந்த தினத்தில் காலை 11 மணிக்கு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் காதம்பரி எதிர்பார்த்து காத்திருந்த தமிழ் எழுத்தாளன் காளிதாஸ் ஒல்லியாகவும் மிக உயரமாகவும் சந்தன நிறத்தில் அவளை வணங்கியபடியே நுழைந்தான்.
38 வயதில் இன்னும் கொஞ்சம் முதிர்ந்த தோற்றத்தில் உள்ளவனாக எதிர்பார்த்திருந்தவள் 30 வயது கூட மதிக்க முடியாத உருவத்தில் தன்னை பணிவுடன் வணங்கி நின்ற காளிதாசை ஆண்களிடம் தனக்குள்ள அகந்தையை சிறிது இழந்து வணங்கினாள். வணக்கம். வணக்கம், வாங்க, என் அப்பாவோட ரூமுக்கு போயிடலாம். ஓ எஸ். ராஜரத்னம் எழுந்து நின்று காளிதாசனை வரவேற்றார். உட்காருங்கள் மிஸ்டர் காளிதாஸ். காளிதாஸ் அமர்ந்து கொண்டதும் காதம்பரி தன் அப்பாவுக்கு அருகில் வேறொரு நாற்காலியில் தன்னுடைய அபிமான எழுத்தாளனுக்கு எதிரில் இருக்கிறோம் என்ற பரவசத்தோடு அமர்ந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நான் உங்களுக்கு என்ன தரலாம் மிஸ்டர் காளிதாஸ்? காஃபி அல்லது? ராஜரத்னம் கேட்டார். காஃபியே தாருங்கள், எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். என்னை போலத்தானா நீங்களும்? எனக்கும் காஃபி என்றால் ரொம்ப இஷ்டம் என்ற பணியாளை அழைத்து 3 காஃபி கொண்டு வர சொன்னார். உங்களை மீட் பண்ணியே ஆகணும்னு காதம்பரி 10 நாளா என்ன ரொம்பத்தான் தொந்தரவு பண்ணிட்டா. கேளுங்கவள. காதம்பரி சங்கோஜத்துடன் தலை குனிந்து கொண்டாள். நீங்க இப்போ எழுதிட்டு இருக்கும் அது வேறு வாழ்க்கை நாவல் படிச்சுட்டு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. காளிதாஸ் சிரித்து கொண்டே சொன்னான். அவங்க தான் லெட்டர்ல எழுதி இருந்தாங்களே. 24 மணி நேரமும் அவளுக்கு அதை பத்தியே தான் பேச்சு. கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு எனக்கு. காஃபி வந்தது. மூவரும் மௌனமாக அருந்தினார்கள். நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க மிஸ்டர் காளிதாஸ்? எங்கேயும் இல்லை சார். பின் சொந்தமா தொழில் எதுவும் செய்யறீங்களா? அதுவும் இல்லை. அப்புறம்? சும்மா தான் இருக்கேன். எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. கொஞ்சம் சொத்து இருக்கு. அதை வச்சுக்கிட்டு என்னோட எளிய செலவுகளை சமாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு குழந்தைகள்? சாரி, எனக்கு குழந்தைகள் கிடையாது. என் மனைவி இறந்து 8 வருடங்கள் ஆகின்றன. சட்டென அந்த சூழலில் ஒரு நிசப்தம் படர்ந்தது. ஆனால் காளிதாசின் முகத்தில் அந்த புன்னகை மாறாமல் தான் இருந்தது. ஓ, நீங்களும் என்னை போலத்தானா? என் மனைவி இறந்து 6 வருடங்கள் ஆகின்றன என்றார் ராஜரத்னம். மனைவி இறந்த விஷயத்தில் காளிதாசுடன் ராஜரத்னம் தன்னையும் அடையாளப்படுத்தி கொண்ட வெளிப்பாடு காதம்பரிக்கு நாகரிக குறைவாக தெரிந்தது. நீங்கள் சிகரெட் புகைப்பீங்களா காளிதாஸ்? ராஜரத்னம் சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டே கேட்டார். நோ சார், பழக்கம் இல்ல. ராஜரத்னம் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். கல்யாணமாகி எத்தனை வருடத்தில் உங்க மனைவி இறந்தாங்க? 3 வருடம்தான். பெரிய துக்கமான விஷயம்தான். எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கிக் கொள்ளத்தானே வேண்டும். காளிதாஸ் சிரித்தவாறே சொன்னான். தன் ஆதர்ச எழுத்தாளனின் வாழ்க்கையில் படிந்திருக்கும் சோகம் காதம்பரியை கொஞ்சம் திகைக்க வைத்தது. மௌனமாக தலை குனிந்தவாறே அப்பாவுக்கும் காளிதாசுக்கும் இடையே நிகழும் உரையாடலை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். மிஸ்டர் காளிதாஸ், இதுவரை நீங்கள் பேசியதிலிருந்து பார்த்தால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்க வேண்டுமே. அப்படியானால் நீங்கள் இன்னும் நிறையவே எழுதலாமே. நீங்கள் சொல்வது சரிதான். எனக்கு அதிகமாகவே நேரம் இருக்கிறது. அதனால் நான் நிறையவே எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் எழுதுபவை ஏதோ ஒரு தருணத்தில் கதையாகவோ நாவலாகவோ வடிவம் கொள்கிறது. என்னுடைய அன்றாட எண்ணங்கள் அல்லது சம்பவங்கள் அனைத்துமே அருமையான கடிதங்கள் ஆகின்றன. வேறு சில விஷயங்கள் கவிதையாக கூட வெளியாகின்றன. நாவல், சிறுகதை, கவிதை அல்லது கட்டுரை எனவும் கடிதங்களாகவும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் எதையேனும் நான் தினம் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். மது என்ற பெயரில் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். கடந்த 20 வருடங்களில் அவனுக்கு மட்டும் 1000 கடிதங்கள் எழுதியிருப்பேன். காதம்பரியின் கண்கள் வியப்பால் விரிந்து விட்டன. அந்த கடிதங்களை கூட தொகுத்து நீங்கள் புத்தகமாக வெளியிடலாமே. கொஞ்ச காலம் போகட்டுமே. அந்த தொகுப்பு நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். எஸ், ஆனால் தத்துவம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். தத்துவம்னா எந்த ஒன்றை பற்றிய உண்மையை காணுதல். தத்துவ ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். போன வருடம் இறந்து போய்விட்டார் இல்லை? எஸ். அவருடன் உங்களுக்கு பரிச்சயம் உண்டா மிஸ்டர் காளிதாஸ்? பரிச்சயம் உண்டு. 10 வருடங்களுக்கு முன்பு அவரை சந்தித்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் உன்னதமான சம்பவம் என அந்த சந்திப்பை குறிப்பிடலாம். என் மனைவியின் மரணத்தை எதிர்நோக்கும் உணர்வு வளத்துக்கான மலர்ச்சிக்கு முகமனாக அவருடைய சந்திப்பையே சொல்லலாம். இந்த இழையில் காதம்பரியின் மனம் அந்த ஞாபக தொடர்ச்சியில் இருந்து அருந்து கொண்டது. எழுத்தாளன் காளிதாசின் அறிமுகமே காதம்பரிக்கு வேறொரு வாழ்வின் சோகமான உள்ளடக்கங்களை நிகழ்த்து காட்டியது. நேரிலும் பற்பல கடிதங்களிலும் காளிதாஸ் அவனுடைய மனைவி சரஸ்வதி குறித்து
பேசியிருக்கிற விஷயங்களை எல்லாம் காதம்பரி நினைத்து பார்த்தாள். நாவல்களில் போலவே கடிதங்களிலும் காளிதாசின் தனித்தன்மை காதம்பரி அறிந்ததுதான். அவளுக்கு அவன் எழுதும் கடிதங்களை வரிசை எண் கொடுத்து கோப்பு ஒன்றில் ஒழுங்கு செய்து நினைத்த நேரமெல்லாம் அவற்றை எடுத்து சலிப்பில்லாமல் திரும்ப திரும்ப படித்து பார்ப்பாள் காதம்பரி. தன்னை தேடி தன்னுடைய வீட்டுக்கே ராஜரத்னம் அவருடைய காரில் சற்றும் எதிர்பாராமல் வந்து விட்டபோது காளிதாஸ் சிறிது பரபரப்பாகிவிட்டான். வெறும் லுங்கியில் இருந்தவன் ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டு அவரை வரவேற்பதற்காக வாசலுக்கு வேகமாக விரைந்தான். ராஜரத்னம் டிரைவிங் சீட்டில் இருந்து இறங்காமலேயே காரில் அமர்ந்திருந்தார். யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பேனே. வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல மிஸ்டர் காளிதாஸ், உங்க வீட்டுக்கு நான் இன்னொரு சமயம் வரேன். இப்ப உங்களால என் கூட வெளியில வர முடியுமா? உங்க வீட்டுக்கா? இல்ல, இப்ப நான் காதம்பரிக்கு தெரியாம வந்திருக்கேன். அதனால வீட்டுக்கு வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாம். வாங்க. இருங்க, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் சொல்லிவிட்டு காளிதாஸ் வேகமாக ஓடினான். பேண்ட் அணிந்து தலையை லேசாக வாரிவிட்டு கொண்டு ஓடி வந்து காரில் ஏறினான். அவனுள் சிறிது பதட்டம் ஏற்பட்டிருந்தது. பயந்தபடியே கேட்டான், ஏதாவது பிரச்சனையா சார்? உடனே பயந்துடாதீங்க, ஒண்ணும் இல்ல. என் மகள் காதம்பரி பற்றி முக்கியமான சில விஷயங்களை பேசணும். எங்கே போகலாம் என்ற யோசனையில் ராஜரத்னம் காரை மிக குறைந்த வேகத்தில் செலுத்தி கொண்டிருந்தார். காளிதாஸ் மௌனமாக உட்கார்ந்திருந்தான். காளிதாஸ், என்னோட மகள் காதம்பரிக்கு என் மேல இருக்கிற அளவு கடந்த அன்பு பற்றி உங்களுக்கு தெரியும். நல்லாவே தெரியும். அவளோட அம்மா இருந்தப்பவே காதம்பரிக்கு எங்கிட்டதான் ஒட்டுதல் அதிகம். ராஜரத்னம் காரை ஹோட்டல் பிரசிடென்ட்டில் மெதுவாக செலுத்தி நிறுத்தினார். கண்ணாடி சுவர்களால் சூழப்பட்ட சாப்பாடு கூடத்தில் இருவரும் அமர்ந்து 2 திராட்சை ரசம் மட்டும் ஆர்டர் கொடுத்தார்கள். மிஸ்டர் காளிதாஸ், இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்ததே காதம்பரி பற்றி சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பேசத்தான். ஸோ உங்களுக்கு அவளை பற்றி என்ன தோணுதோ அதை நீங்கள் என்கிட்ட தயங்காம சொல்லலாம். உயரமான கண்ணாடி டம்ளர்களில் திராட்சை ரசம் வந்தது. இப்போ கொஞ்ச நாளாவே எனக்கு தோணுது, என் மகள் காதம்பரிக்கு என்கிட்ட இருக்கிற இந்த ஒட்டுதல் அளவுக்கு மீறி அதிகம்னு. எஸ் சார், இந்த விஷயத்துல காதம்பரி கொஞ்சம் அசாதாரணமான பெண்தான். இப்ப கொஞ்ச நாளா அவ என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? அவ கல்யாணமே செய்துக்க போறதில்லையாம். வாழ்க்கை பூரா என்னோடையே இந்த வீட்டிலேயே இருக்க போறாளாம். ராஜரத்னம் இதை சிரித்து கொண்டே சொன்னாலும் அவருடைய உள் மனதில் கவலை படிந்திருப்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. ஒரு அப்பா என்கிற முறையில என்னோட மகள் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட கணவன் வீட்டுக்கு போறது தானே எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். ஆமாமா, வயசு அவளுக்கு இப்ப 20 ஆகுது. படிப்பும் இந்த வருஷம் முடியுது. மேலே படிக்கிற எண்ணம் இருக்கா அவங்களுக்கு? கிடையாது. அதனால் இப்பிருந்தே வரன் பார்க்க ஆரம்பிச்சா தானே அடுத்த வருஷத்துக்குள்ள முடியும். 6 மாசமா இதை பத்தி அவகிட்ட 1000 தடவை பேசி பார்த்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. காளிதாஸ் மெலிதான குழப்பத்தில் ஆழ்ந்தான். ராஜரத்னம் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதை சில வாரங்கள் முன்புதான் காதம்பரி அவனிடம் வெளியிட்டிருந்தாள். ஆனால் அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் காதம்பரிக்கு திருமணம் செய்வது குறித்த அவருடைய கவலையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முட்டாள்தனமா சொல்லிட்டு என் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவா? வயசாக வயசாக அந்த தனிமை தாங்க முடியாததா இருக்குமே. அப்ப கிடந்து கஷ்டப்பட போறது யார்? இவதானே. அதையெல்லாம் அவங்க கிட்ட சொன்னீங்களா? 100 தடவை பேசியாச்சு, ஒரு பையனும் இல்லை. நான் பேசி பார்க்கட்டுமா? நீங்க என்ன பேசினாலும் கேட்க மாட்டா. அவகிட்ட இதுதான் பிரச்சனை. என்ன தவிர வேற யாரும் அவளோட இஷ்டத்துக்கு விரோதமா சின்ன வார்த்தை கூட பேசிட முடியாது. அப்படி நீங்க ஏதாவது பேசினா உங்க கூட பேசுறதையே நிறுத்திடுவா. அப்படிப்பட்ட பெண் அவ. பின் எதற்காக ராஜரத்னம் தன்னை தேடி வந்து இத்தனை பேசி கொண்டிருக்கிறார் என்ற ஆச்சரியம் தோன்றியது காளிதாசுக்கு. ஆயினும் இந்த உரையாடல் என்ற அமைப்பில் அவனுக்கும் ராஜரத்னத்துக்கும் இடையே ஒரு திரை இன்னமும் தூக்கப்படாமல் இருக்கிறது என்பதை காளிதாசால் உணர முடிந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதம்பரி கல்யாணம் செய்து கொள்ளவே மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் அவளுக்கு என்கிட்ட இருக்கிற அசாதாரணமான அன்பும் ஈடுபாடும் தானே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ராஜரத்னம் தீர்மானமான குரலில் சொன்னார்.
அதாவது அவங்க அறிவுபூர்வமா செயல்படுறதை விட உணர்ச்சி பூர்வமா செயல்படுறாங்க. ஆமாம். அதனால காதம்பரி ஒரு அறிவார்ந்த ரீதியில் சிந்திக்கிற மாதிரியான ஒரு கட்டாய நிலையை அவளுக்கு ஏற்படுத்தி தரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது என் மகளுக்கு என் மேல இருக்கிற அன்பு எனக்கு தரும் சந்தோஷத்தை விட என்கிட்ட அவளுக்கு இருக்கும் அன்பும் ஈடுபாடும் குறைஞ்சு அவள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அது தருகிற சந்தோஷம் ரொம்பவும் பெருசு இல்லையா? நிச்சயமா. அதற்காக நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா மிஸ்டர் காளிதாஸ்? எனக்கும் அவளுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படுற மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி இந்த வீடும் நானும் தான் அவளோட உலகம்னு இருக்கிறத உடைச்சு அவளாவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் வீட்டையும் விட்டு போயிடுங்கிற முடிவுக்கு வருகிற மாதிரியான சில காரியங்களை செய்ய போறேன். காளிதாஸ் மனதுக்குள் மெலிதாக அதிர்ச்சி அடைந்தான். ராஜரத்னத்தின் அணுகுமுறை சிறிது கோணலாகப்பட்டது அவனுக்கு. எனினும் அவர் முழுவதுமாக பேசி முடிக்கும் வரை குறுக்கிட விரும்பாமல் மௌனமாக இருந்தான். மறுபடியும் நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி கொள்வதன் மூலமா அதை ஆரம்பிச்சு வைக்க போறேன். முகத்தில் வந்து பரவிய சங்கோஜத்தை முற்றிலுமாக தவிர்க்க முடியாத நாணத்துடன் ராஜரத்னம் சொன்னார். காளிதாஸ் ராஜரத்னத்தையே பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் அவனை பார்க்காமல் கண்ணாடி சுவருக்கப்பால் பார்த்து கொண்டிருந்தார். காளிதாஸின் அறிவில் ஒரு சந்தேகம் வந்தது. ராஜரத்னத்தின் 2ஆம் திருமணம் என்ற தீர்மானம் உண்மையில் அவர் சொன்ன அணுகுமுறையை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டதா என்பதை அவனால் நிச்சயம் செய்து கொள்ள முடியவில்லை. ராஜரத்னம் கேட்டார். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் பற்றி காதம்பரி உங்ககிட்ட பேசினாளா மிஸ்டர் காளிதாஸ்? காளிதாஸ் சிறிது உணர்ச்சி வசப்பட்டான். மனம் லேசாக கனத்தது. பெருமூச்சு விட்டபடி சொன்னான். ஒரு நியூஸ் என்கிற அளவுல சொன்னாங்க. அதை பத்தி அவ என்ன நினைக்கிறா? காளிதாஸ் பதில் சொல்ல சிறிது யோசித்தான். காதம்பரியின் உள் மனநிலையை இப்போதே அவரிடம் காட்டிக் கொடுக்க அவனுக்கு இஷ்டமில்லை. ராஜரத்னத்தின் திருமண எண்ணத்தின் உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ள நினைத்தான். நான் ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? கேளுங்க காளிதாஸ். நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க இப்ப சொன்ன அந்த ஒரே காரணத்துக்கு தானா? பெண். எஸ், என்னுடைய நோக்கம் அது ஒண்ணுதான். சத்தியமா வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்படின்னா அது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அது வெறும் சினிமாட்டிக் அணுகுமுறையா தோணுது எனக்கு. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வேற வழி கிடையாது காளிதாஸ். காதம்பரி விஷயத்துல நான் இப்படி ஏதாவது டிராமாட்டிக்கா செய்தாதான் அவகிட்ட பலன் கிடைக்கும். இதுல வேற ஆபத்து எதுவும் கிடையாதே. கிடையாதுன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? அப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது அந்த மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். மீண்டும் அவர்களிடையே மௌனம் நிலவியது. ராஜரத்னத்தின் அணுகல் ஒரு பிழையின் துவக்கமாக காளிதாசுக்கு தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.